ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 26ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு சிறப்பல நற்பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் உண்மையாகவே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இல்லை தீமை தரக்கூடிய விஷயமா? தீமை தரக்கூடிய விஷயமா இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அதில் 9வது இடத்துல இருப்பது தான் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. தனுசு ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலம், உத்திராடம், பூரடம் போன்ற நட்சத்திரங்களை கொண்டிருக்கு. பொதுவாகவே ஒவ்வொரு ராசியின் அதிபதியை பொறுத்து தான் அவங்க எப்படிப்பட்டவங்க என்று கணிக்க முடியும். அந்த வகையில் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். மேலும் இவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்க உயரமான உடல் அமைப்பை கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க நடக்கும்போது ஒரு பக்கம் சாய்ந்த போல தான் நடப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லோருக்கிட்டையும் அன்பாக பழகுவாங்க. ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டாங்க. இவங்க கடவுள் மீது அதீத பக்தி உடையவர்களாக இருப்பாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அனைவரையும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கி விட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் இறங்கவே மாட்டாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்பெருமை அதிகமாக இருக்கும். இவங்க தன்னை தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க. இவங்க அதிக நண்பர்களை கொண்டிருப்பாங்க. மேலும் இவங்க பொதுவாகவே எல்லா விஷயங்களிலுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருப்பதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தால் சத்தமாக பேசுவாங்க. இவங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே அதனை காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. மேலும் இவங்களை யாரையாவது தவறாததாக பேசினால் யார் என்று கூட பார்க்காம அவங்கள விட்டு விலகி விடுவாங்க. அதனால் இவர்கள் எளிதில் தோல்வி அடைந்தால் எளிதில் துவண்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தனுசு ராசிக்கான அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 12, 21 போன்ற கூட்டு எண்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக சொல்லப்படுது. தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, வெளிர் நீலம், வெளிர் பச்சை போன்ற நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக சொல்லப்படுது. மேலும் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட கல் கனக புஷ்பரகம். தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிர்ஷ்ட கடவுள் குரு பகவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு நொடி போதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தவற்றை அடைய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை உங்களுக்கு நெருக்கடிகளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சி ஒவ்வொன்றுமே வெற்றியாகும். நினைத்த வேலைகள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் விலக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வர வேண்டிய பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வரப்பெற்று ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க. புதிய இடம், வீடு வாங்கும் என்று வசதி வாய்ப்புகள் உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். கூட்டு
தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். நண்பர்களால் அனுகூலம் பிறக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு பிரிந்தவர்களுக்கும் மறுமணத்திற்குரிய வாய்ப்பு உருவாகக்கூடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலையை முடித்துவிடக்கூடிய திறமை கிடைக்குங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக சொன்ன தேதியில் நடக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 30, 31. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 25. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். மேலும் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்குமே உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் சங்கடங்கள் அனைத்தையும் நீங்கும். ஏற்பட்ட அவமானம் நீங்கும். நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இந்த நட்சத்திர அன்பர்கள் காணப்படுவாங்க. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி ஒரு நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்குங்க. உங்களுக்குள்ள புதிய தைரியம் வந்தது போல் உங்களுடைய செயல் இருக்கக்கூடும். மன பயமும் தயக்கமும் இருந்த இடம் தெரியாமல் போகும். நீங்கள் நினைப்பது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சனியும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு பலன்களை வழங்க இருப்பதால் எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் வரக்கூடும். மேலும் லாபஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை ஏற்படுவதால் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். கடன் தொல்லை முடிவுக்கு வரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சி ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் எதிர்பாராத நன்மை கிடைக்க போகுது. அதே போல் 6வது இடத்துல சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய முன்னேற்ற பாதையை நடை போட வைப்பார். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடும். புதிய பதவி பொறுப்பு தேடி வரும். உடல் நிலையில் இருந்து வந்த பாதிப்பு நீங்கும். எதிரிகளின் நடவடிக்கைகளாலும் மறைமுக தொல்லைகளாலும் அவதிப்பட்டு வந்த நிலை விலகப் போகுது. அது மட்டும் இல்லாமல் இழுபறியாக இருந்த விஷயங்கள் அனைத்துமே டக்குன்னு நடக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 31 மற்றும் ஜூன் 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 24, 30. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இதுவரை நீங்கள் அனுபவித்த சங்கடங்களில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார். உங்கள் திறமைகளை அதிகரிப்பார். செல்வாக்கை உயர்த்துவார். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகளை கிடைக்க வைப்பார். அது மட்டும் இல்லாமல் இழுபறியாக இருந்த வழக்கு வெற்றி அடையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களும் நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தடைப்பட்ட பதவி உயர்வு இடம் மாற்றம் போன்றவை கிடைக்க பெற்று முன்னேற்றம் அடைவீங்க. நீண்ட நாள் கனவு நனவாகும். மாதம் முழுவதுமே சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை உண்டாகும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சப்தமஸ்தானத்தில் புதன் மே 16 முதல் ஜூன் 2 வரை சாதகமாக சஞ்சரிப்பதால் நேற்று தள்ளி போன முயற்சி இப்பொழுது வெற்றிகரமாக முடியும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த கடன் உதவிகள் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட் லாபத்தை கொடுக்கும். 3வது இடம் சனியும் ராகுவும் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 28 மற்றும் 30. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக தனுசு ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் 26ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.